Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி சிறுகனூர் அருகே தங்க வியாபாரியின் காரை வழிமறித்து 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், எப்போது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியது? காவலர்கள் தற்போது முதற்கட்டமாக என்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விவரம். வணக்கம் பிரகாஷ். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே தங்க வியாபாரி சென்ற காரை மடக்கி 10 கிலோ ஆபரண தங்கத்தை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குறிப்பாக சென்னை சவுகார்பேட்டை ஆர்கே ஜுவல்லரி மேலாளர் அவர்கள் மற்றும் அவருடைய அந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய 3 நபர்களுடன் திண்டுக்கல்லில் ஆபரண நகையை விற்பனை செய்துவிட்டு மீதம் உள்ள 10 கிலோ தங்கத்துடன் அந்த 3 பேரும் காரில் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது நேற்று நள்ளிரவு திருச்சி சமயபுரம் டோல் பிளாசா தாண்டி செல்லும் போது சிறுகனூர் பகுதியில் 2 பக்கமும் அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் அவர் காரை மடக்கி சில மர்ம நபர்கள் மொளாத்தூளை அவருடைய கண்களில் தூவி அவரிடம் இருந்த 10 கிலோ தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த ஜொல்லியுடைய மேலாளர் மற்றும் அவர் கூட சென்ற 3 நபர்களும் அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் காவல் நிலையத்துக்கு சென்று வாய்மொழியாக இந்த புகாரை தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த 10 கிலோ தங்கத்தில் கொள்ளையடி சென்ற மர்ம நபர்கள் யார், அருகில் இருக்கிற சிசிடிவி கேமரா காட்சிகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து உடனடியாக தீர்வு காண்பதற்காக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த உண்மையாகவே இந்த 10 கிலோ தங்கத்துடன் இவர் சென்றார்களா, அந்த நகை கொள்ளடிக்கப்பட்டதா இல்லை என்பது குறித்தும் அந்த 3 நபர்களுடன் சமயபுரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தங்க நகையை பறிகொடுத்த நபர்களையும் அழைத்து நேரடியாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தை நேரடியாக அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள உள்ளார்கள். உண்மையாலுமே அந்த 10 கிலோ தங்க நகை இவர் எடுத்து சென்றதும் கொள்ளடிக்கப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டால் அந்த உடனடியாக வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும் என காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நள்ளிரவில் இந்த தங்க வியாபாரி காரியம் அதை மறித்து 10 கிலோ தங்கம் கொள்ளை சம்பவம் திருச்சியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.